அடுத்து நம்ம பார்க்க போற படை சட்டம் என்னன்னா 1793ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு படை சட்டத்தை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது இந்தியாவில் நகராட்சி அமைப்புகள் ஏற்படுத்த உதவியா இருந்தது தான் இந்த படை சட்டம். ஓகேவா? இந்தியாவில் நகராட்சி அமைப்புகள் ஏற்படுத்த உதவியாக இருந்த பட்டய சட்டம் அப்படின்னு கேட்டா 1700. அடுத்து நம்ம பார்க்க போற பட்டய சட்டம் என்னன்னா 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டம் எப்படின்னா இந்தியாவில் நகராட்சி அமைப்புகள் ஏற்படுத்த உதவினார். ஓகேவா? இந்தியாவில் நகராட்சி அமைப்புகள் கொண்டு வர உதவினார். ஆனா இந்தியாவில இதுக்கு முன்னாடியே நகராட்சி கொண்டு வந்தாங்க. இந்தியாவின் முதல் நகராட்சி எங்கு கொண்டு வரப்பட்டதுன்னா சென்னையில கொண்டு வந்தாங்க. ஒரு சட்டப்படி 1687 சட்டப்படி 1688 சென்னை நகராட்சி தான் இந்தியாவின் முதல் நகராட்சி அப்படின்னு கேட்டா சென்னை நகராட்சி தான். ஓகேங்களா? அதே மாதிரி இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு ஊதியம், அதாவது நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழுன்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்திய நிர்வாகத்தை மேற்பார்வையிட கொண்டு வந்திருப்பாங்களா? ஓகேங்களா? அந்த குழுக்கான அமௌண்ட், அதாவது அந்த குழுக்கள் வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் தரணும்ல, அது இந்திய வருவாயிலிருந்து வழங்கப்பட்டது இந்த பட்டய சட்டப்படி. அதாவது பட்டய சட்டம் 1793 படி இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு குழுவோட ஊதியங்கள் இந்திய வருவாயிலிருந்து தரப்பட்டது. இங்கிலாந்துல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து தராம இந்தியாவுல ஒரு வருவாய் கிடைக்குதுல, அதை வச்சு அங்கிருந்து தரப்பட்டது தான் இந்த அமௌண்ட். அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனியினோட இந்திய வர்த்தகம் செய்ய மேலும் 20 வருஷம், அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்களா இத்தனை வருஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இந்த சட்டப்படி 1793 சட்டம் என்ன சொன்னா மேலும் 20 வருஷம் நீங்க கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டிக்குது. அதே மாதிரி கம்பெனி வரி வசூல் மற்றும் நீதி வழங்குதல் ஆகியவை ரெண்டா பிரிக்குது. அதாவது வரி வசூல் பண்றது கம்பெனி அதற்கான அதிகாரங்கள் செலுத்துறத வரி வசூல் செய்யறதாகவும் நீதி வழங்குறதாகவும் இந்த பட்டய சட்டப்படி பிரிக்குது. அதே மாதிரி வங்காள கவர்னர் ஜெனரல் கவுன்சில் முடிவுகள், இந்த கவுன்சில் முடிவுகளை மீறி செயல்படுற அதிகாரம் கொண்டவர் தான் இந்த வங்காள கவர்னர் ஜெனரல். அதே மாதிரி இந்த வங்க கவர்னர் ஜெனரல் சென்னை மற்றும் மும்பையை சேர்ந்த மாகாண ஆளுநர்கள் மீது ஆதிக்கமும் செலுத்தினார். அதாவது இந்த சட்டப்படி 1793 சட்டப்படி எப்படின்னா பட்டய சட்டம் 1793 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் நகராட்சி அமைப்புகள் உருவாக உதவியா இருந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவின் முதல் நகராட்சி அப்படின்னா சென்னை நகராட்சி. சட்டம் எப்பன்னு கேட்டா 1687. எப்ப நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 1688. இப்ப இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழுன்னு சொல்லி இந்திய நிர்வாகத்தை பாக்குறதுக்கோசரம் இங்கிலாந்து நியமிச்சிருக்கோம். அதுக்கான ஊதியங்கள் இந்தியாவோட வருவாயிலிருந்தே வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1773 பட்டய சட்டம் கூறுது. அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி மேலும் இந்தியாவில் இருக்கிறதுக்கோசரம் 20 வருஷம் நீட்டிக்கிறாங்க. அதே மாதிரி கம்பெனியோட செயல்பாடுகள் வரி வசூல் செய்யறத தனியாகவும் நீதி வழங்குதலை தனியாகவும் செய்யற மாதிரி 2 துறைகளா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி வங்க கவர்னர் ஜெனரல் தன் கவுன்சில் முடிவுகளை எதிர்த்து செயல்படலாம். அதே மாதிரி சென்னை மற்றும் மும்பை மாகாண ஆளுநர் மீதும் ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு இந்த பட்டய சட்டம் அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கு, அவங்க பக்கம் சப்போர்ட்டா இருந்திருக்கு. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற பட்டய சட்டம் 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பட்டய சட்டம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பிவிஎஸ்ல ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த பட்டய சட்டத்துக்கான இந்த முதல் கேள்வி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா என்ன காரணம்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவோட கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பட்டய சட்டத்தோட முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு பதிலே. இந்திய கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு எந்த பட்டய சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நாம வர எக்ஸாம்ஸ்லயும் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு. அதே மாதிரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக முற்றுமை நீக்கப்பட்டு, அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு சில பல கட்டுப்பாடுகள் முற்றுமைன்னு சொல்லி இருக்கும், இதுக்கு மேல செயல்படக்கூடாது அப்படி இப்படின்ட்டு, அது முழுவதுமா நீக்கப்பட்டு அனைத்து ஆங்கில வணிகர்களும் இந்தியாவில் வணிகம் புரிய இந்த பட்டய சட்டம் அனுமதி வழங்குது. ஓகேங்களா? மேல கல்வி கொடுக்குறாங்க, இந்திய கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அதே மாதிரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக முற்றுமையெல்லாம் நீக்கப்பட்டு யார் வேணாலும் ஆங்கில வணிகர்கள் வணிகம் புரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு அனுமதி பட்டயத்தை வழங்குறாங்க. அதே மாதிரி
எப்படி வணிகர்கள் வந்து உள்ள வந்து இந்த மாதிரி வணிகம் புரியலாங்கிற மாதிரி, அதே மாதிரி கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள், ஓகேங்களா, கிறிஸ்துவ மத பரப்பினர்கள் வந்து இந்தியாவில் நுழைந்து மத பிரச்சாரம் செய்யவும் இந்த பட்டய சட்டம் வழங்குது. வணிகர்களுக்கு எப்படி உரிமை வழங்குதோ அதே போன்றுதான் கிறிஸ்துவ மத பரப்பாளர்களுக்கும் உரிமை வழங்குது. நீங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து மதத்தை பரப்புறக்கும் பிரச்சாரம் செய்யறதுக்கும் உங்களுக்கு முழு அனுமதி வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1813 இந்த பட்டய சட்டம் வழங்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ் முடியாட்சி நேரடி இறையாண்மை இந்திய பகுதிகள் மீது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த பட்டய சட்டத்தின்படி. அதாவது பிரிட்டிஷோட மொத்த ஆட்சியும் வந்து இந்தியா மீது நேரடியா ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கு இந்திய பகுதிகள் மீது உறுதிப்படுத்த எந்த சட்டம் உதவுச்சுன்னு கேட்டோம்னா பட்டய சட்டம் 1813 ஆண்டு பட்டய சட்டம். ஓகேங்களா, இதுல முக்கியமா நம்ம எதிர்பார்க்க வேண்டிய கேள்வி கேள்வி, இந்திய கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டிற்கு 1,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு எந்த பட்டய சட்டத்தின்படி வழங்கப்பட்டதுன்னா 1813. அதே மாதிரி இந்த இரண்டாவது கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக முற்றுரிமை நீக்கப்பட்டு ஆங்கிலேயர்கள் அனைத்து வணிகர்களும் வந்து வணிகம் செஞ்சுக்கலாம் இந்தியாவிலும் எந்த பட்டய சட்டம் குறிச்சாங்கன்னா அது 1813. ஓகேங்களா, இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வணிகர்கள் எப்படி தந்தாங்களோ அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கும் கிறிஸ்துவ மத பரப்பாளர்களுக்கும் நீங்க வந்து மதத்தை பரப்பிக்கலாம், இந்தியாவுக்குள்ள வந்து அது உரிமை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம். அதே மாதிரி பிரிட்டிஷோட முடியாட்சி நேரடி இறையாண்மையில இந்திய பகுதிகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது எந்த பட்டய சட்டம்னாலும் 1813 ஆண்டு பட்டய சட்டம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான இது. அடுத்த பட்டய சட்டத்தை பார்க்கும். நம்ம அடுத்த பார்க்க போற முக்கியமான பட்டய சட்டம் 1833 ஆண்டு கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டம். இது வந்து 1773 வங்க கவர்னர் ஜெனரல்னு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, அந்த வங்க கவர்னர் ஜெனரலை இந்திய கவர்னர் ஜெனரல் என மாற்றம் செய்யறாங்க. ஓகேங்களா, எந்த பட்டய சட்டம் வங்க கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை இந்திய கவர்னர் ஜெனரல் என மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 1833 பட்டய சட்டம். இது முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டா வில்லியம் பெண்டிங் அவர்கள். அதே மாதிரி கடைசி வங்க கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டாலும் வில்லியம் பெண்டிங் தான். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸ்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. 1773 சட்டப்படி வங்க கவர்னர் ஜெனரல்னு கொண்டு வந்த பதவிய இந்திய கவர்னர் ஜெனரல்னு மாத்துறாங்க. அதுல முதல் யாருன்னா வில்லியம் பெண்டிங் அவர்கள். அதே மாதிரி கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு குழு இருந்துச்சா, நம்ம பிட் இந்திய சட்டப்படி 4 இருந்ததை 3 சொல்லிட்டு மாத்தினாங்க, ஒரு ஆளை குறைச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா 4வதா திரும்ப ஒரு ஆளை சேர்த்துறாங்க. அதாவது 1833 பட்டய சட்டப்படி 4வதா இன்னொரு ஆளை சேர்த்துறாங்க. அவர் யாருன்னா ஒரு சட்ட உறுப்பினரா இருக்கிறாரு. அவர் வந்து சட்டங்களை படிச்ச ஒரு உறுப்பினரா இருக்கிறாரு. ஓகேவா, அவர் யாருன்னா மெக்காலே பிரபு. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னு கேட்டா மெக்காலே பிரபு. அவர் எந்த வருஷம் இருக்கிறாருன்னா 1834 இருந்து 38 வரைக்கும் சட்ட உறுப்பினரா பணியாற்றுறாரு. அதே மாதிரி இந்திய கல்வி குறித்த தனது குறிப்பையும் வெளியிடுறாரு. ஓகேங்களா, எப்ப வெளியிடுறாருன்னா 1835 மெக்காலே வெளியிடுறாரு. இந்திய கல்வி குறித்து தனது குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியிடுறாரு புக்கை. அது வந்து எப்பனா 1835 மெக்காலே பிரபு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்திய கல்வி குறித்த தனது குறிப்புகள் அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் யாரு, இல்லைன்னா அறிக்கையை வெளியிட்டவர் யாரு, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 1835 மெக்காலே பிரபு. ஓகேங்களா, அதே மாதிரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்த 1833 பட்டய சட்டப்படி ஒபியம் மற்றும் தேயிலை மீதான முற்றுரிமை நீக்கப்பட்டது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 1813 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மேல இருக்கிற முற்றுரிமை எல்லாம் நீக்கின மாதிரி இதுல வந்து ஒபியம் மற்றும் தேயிலை மீதான முற்றுரிமையை வந்து நீக்கிறாங்க. அதே மாதிரி இந்திய ஆட்சி பணிகள் வந்து இந்திய மயமாக்கப்பட்டது. ஓகேங்களா, அதாவது இங்கிலாந்துல மட்டும் எடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தும் போது இது இந்திய மயமாக்காம இருந்துச்சு. இந்த சட்டத்துப்படி 1833 படி இந்திய மயமாக்கப்பட்டது. ஓகேங்களா, அதே மாதிரி மெக்காலே பார்க்கணும்னா இந்தியாவுக்கான கல்வி குறிப்புகளை வந்து இவர் கொண்டு வந்தார். இவர் கொண்டு வரக்கு முன்னாடியே 1833 பொது கல்விக்கான பொதுக்குழு ஒண்ணு தொடங்குறாங்க. இப்ப பொது கல்விக்கான பொதுக்குழு எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1823 மெக்காலே வரக்கு முன்னாடியே. மெக்காலே எப்போ வராருன்னா 1834 தான் வராரு. ஏன்னா 33 பட்டய சட்டத்துலதான் கவர்னர் ஜெனரல் பதவி குழுல 4வதா ஒரு சட்ட உறுப்பினரா சேர்த்துறாரு. அந்த முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னா மெக்காலே பிரபு.
அந்த மெக்காலே பிரபு எத்தனை வருஷம் இருக்கிறாருன்னா 1834 to 38 வரைக்கும் இருக்காரு. அவரோட குறிப்புகள் என்னன்னு பார்த்தா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் 1835 வெளியிடுறாரு. ஓகேங்களா. அவரு வரக்கு முன்னாடியே 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு ஒண்ணு தொடங்குறாங்க. இந்த குழு என்ன சொல்லணும்னா கல்வியை பத்தியும் இந்த கல்வி வந்து எந்த மொழியில எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தினா இந்த பொது கல்விக்கான பொதுக்குழு சொல்லுது. அதே மாதிரி இதுல 2 குழுக்களான பிரிவுகள் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பொதுக்குழு அதுல ஒரு குழு என்ன சொல்றாங்கன்னா கீழ்திசை குழு பிராந்திய மொழிகள், அதாவது இந்திய மொழிகள், அந்த இப்ப இந்த மாநிலம் இருக்குன்னா இங்க என்ன பேசுறாங்களோ, நம்ம நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்களோ அந்த மொழிகள்லயே நீங்க வந்து கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஆங்கில மரபுக்குள்ள என்ன சொல்லணும்னா ஆங்கில மொழிகள்ல தான் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மெக்காலே பிரபு எதை ஆதரிக்கிறாருன்னா ஆங்கில மொழி கல்வியை ஆதரிக்கிறார். இதுக்கு ஒரு விஷயமும் சொல்றாரு. அதாவது நிறத்திலும் ரத்தத்திலும் இந்தியராகவும் மேன்மையில் ஒழுக்க நெறி மற்றும் கல்வி அறிவு சிந்தனைகள்ல வந்து இந்தியாவுக்குள்ளேயே ஆங்கிலேயரை வந்து உருவாக்கணும், அதாவது இந்தியாவிலேயே ஆங்கிலேயர் இருக்கிற ஒரு பிரிவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆங்கில மரபு குழுவை ஆதரிக்கிறார். இந்த விஷயத்தை யார் சொன்னான்னு கேட்டா மெக்காலே என்ன சொல்றாருன்னா ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் ஒழுக்க நெறியிலும் அப்புறம் சிந்தனையிலும் இது மாதிரிலாம் ஆங்கிலேயராகவும் அவங்கள மாதிரிதான் சிந்திக்கணும்னு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளேயே ஆங்கில பிரிவு ஒண்ணு உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த குழு ஆங்கில மரபு குழுவை ஆதரிக்கிறாரு மெக்காலே. ஓகேங்களா. திரும்ப ஒரு டைம் பார்க்கலாம். 73 சட்டப்படி வங்க கவர்னர் ஜெனரல்ங்கிற பதவி இந்திய கவர்னர் ஜெனரலா மாறுது. முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டா வில்லியம் பெண்டிங். அப்புறம் என்ன பண்றாங்க, கவர்னர் ஜெனரல் குழுவுல 4வது ஆளா ஒருத்தர் சேர்த்துறாங்க. அவர் யாருன்னா ஒரு சட்ட உறுப்பினர். அந்த சட்ட உறுப்பினர் யாருன்னா மெக்காலே பிரபு. 34 இருந்து 38 வராரு. அதுக்கப்புறம் அவர் புக் எழுதுறாரு இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 1835. அதே மாதிரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1833 பட்டய சட்டப்படி ஒபியம் மற்றும் தேயிலை மீதான முற்றுரிமையை ஃபுல்லா நீக்கிறாங்க. அதே மாதிரி ஆட்சி பணிகளை வந்து இந்திய மயமாக்கப்படுறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பொது கல்விக்கான பொதுக்குழு எப்போதுன்னு கேட்டா 1823. எதுக்குன்னா எந்த மொழியில கல்வி இருக்கணும், கல்வி எப்படி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இதுல 2 பிரிவுகள் இருக்குது. ஒண்ணு கீழ் திசை குழு, அது வந்து பிராந்திய மொழிகள், நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் பேசுற மொழிகளை ஆதரிக்கணுங்கிறாங்க. ஆங்கில மரபு குழு மொழிகள் வந்து ஆங்கில மொழி மேலை நாட்டு மொழிகளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மெக்காலே எதை ஆதரிக்கிறார் அப்படின்னு கேட்டா ஆங்கில மரபு குழுவை ஆதரிக்கிறார். ஓகேங்களா. இப்ப அடுத்த பட்டய சட்டத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற பட்டய சட்டம் 1853 ஆண்டு பட்டய சட்டம். ஓகேங்களா. இதுல என்ன கொண்டு வராங்கன்னா வங்காளத்திற்குன்னே ஒரு தனி கவர்னர் நியமிக்கிறாங்க. கேட்பாங்க வங்காளத்திற்கு தனி கவர்னர் நியமனம் கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டம் என்ன கேட்டோம்னா 1853 ஆண்டு பட்டய சட்டம். அதே மாதிரி அரசு பணிகளில் போட்டித் தேர்வு மூலம் நியமிக்கும் முறையும் இந்த பட்டய சட்டப்படி அறிமுகப்படுத்திருக்காங்க. எப்படி கணக்குனா 1813 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பாங்க பார்த்தோம் கல்விக்காக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற இன்னொரு சட்டம் என்னன்னா அரசு பணிகளில் போட்டித் தேர்வு மூலம் நியமிக்கும் முறை அறிமுகம். அதாவது இந்தியாவில வந்து இப்ப அரசு பணிகள் யாராவது அமர்ந்தோம்னா இந்தியர்கள் வந்து போட்டித் தேர்வு எழுதி இல்ல ஜெயிச்சு நம்ம வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்னன்னா 1853 சட்டம். இந்த 2 சட்டம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அரசு பணிகளில் போட்டித் தேர்வுகளின் மூலம் நியமிக்கும் முறை எந்த பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னா 1853. இதே 1 லட்சம் ரூபாய் இந்திய கல்வி வளர்ச்சிக்காக தந்தாங்கன்னா 1813. இப்போது பொது பணிகளில் இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அதே மாதிரி பொது பணிகள் எல்லாம் நடக்குது, அதுல வந்து இந்தியர்களுக்கு வந்து வாய்ப்பளிக்கிறாங்க அந்த துறைகள்ல. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் குழுவில் சட்டம் இயற்றும் பணி, நடைமுறைப்படுத்தும் பணி என தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. இப்ப எப்படின்னா கவர்னர் ஜெனரல் குழுவுல சட்டம் இயற்றும் பணி மற்றும் நடைமுறைப்படுத்துவதுன்னா இப்ப நீதித்துறை இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து குற்றம் செஞ்சுட்டோம்னா அதுக்கு வந்து குற்றம் இவங்களுக்கு இந்த குற்றத்தை அழிங்கன்னு சொல்லி வழங்குறாங்க. ஆனா தண்டனை வந்து யாரு தராங்கன்னா இப்ப காவல்துறை கொண்டு போய் அந்த குற்றத்துக்கான நிதை வந்து அனுபவிக்கிறதோ கட்டுப்படுத்துறதோ தனியா பிரிச்சு அவங்க தான் எல்லாமே பண்றாங்க. அதுக்கு மேல காவல்துறை பார்த்துக்கும். இப்ப நீதி வழங்குறது நீதிமன்றம், அதுக்கு மேல அந்த தண்டனையை வந்து செயல்படுத்துறது யாருன்னா ஃபுல்லா காவல்துறை கண்ட்ரோல். அந்த மாதிரி 2ஆ பிரிச்சுறாங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் குழுவில் சட்டம் இயற்றும் பணி மற்றும் நடைமுறைப்படுத்தும் பணி என தனித்தனியா பிரிச்சிடுறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து பாராளுமன்றம் விரும்பும் வரை கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
20 வருஷம் நீட்டிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவாங்க. இப்ப என்ன சொல்றாங்களா, இங்கிலாந்து பாராளுமன்றம் எவ்வளவு நாள் நினைக்குதோ, எவ்வளவு காலம் இருக்குதுன்னு நினைக்குதோ, இப்ப 1 வருஷத்துல முடிக்கணும்னு சொன்னாலும் முடிச்சிடலாம். அதே மாதிரி 100 வருஷம் இருக்கணும்னு சொன்னாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அந்த மாதிரி கணக்குல என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்து நாடாளுமன்றம் விரும்பும் வரை கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. பட்டய சட்டம் 1853 முக்கியமா என்ன சொல்லுதுன்னா, வங்காளத்திற்கு தனி கவர்னர் ஒண்ணு. ஓகேங்களா. அதே மாதிரி அரசு பணிகளில் போட்டித் தேர்வு மூலம் ஆளுங்களை நியமிக்கும் முறை. இப்ப நாம எழுதுற டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி போட்டித் தேர்வு நடத்தி இதுல ஆளுங்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1853 பட்டய சட்டத்துல சொல்றாங்க. இதே கல்விக்கு 1 லட்சம் வழங்கினாங்கன்னா 1813 பட்டய சட்டம். அதே மாதிரி பொது பணிகளில் இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது, அந்த விஷயத்தையும் இதுலதான் பண்றாங்க. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் குழுவில் சட்டம், அதாவது சட்டம் இயற்றும் பணி, சட்டத்தை வழங்குற ஒருத்தர் குழுவில், ஓகேங்களா, அதை நடைமுறைப்படுத்துறது. ஓகேங்களா. ஒரு சட்டத்தை ஒருத்தர் போடுறாங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப நீதித்துறை ஆகட்டும், காவல்துறை. இப்ப அதே மாதிரி இப்ப மேல இருந்து ஆர்டர் வந்துட்டா இப்ப நாம அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் நியமிக்கிறாங்களா, அந்த மாதிரி 2 விஷயமா பிரிச்சிடுறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து பாராளுமன்றம் விரும்பும் வரை கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நீட்டிப்பு. ஓகேங்களா. அதே மாதிரி இதை நல்லா பார்த்துக்கோங்க. கவர்னர் ஜெனரல் குழுவில் சட்டம் இயற்றும் பணி, நடைமுறைப்படுத்தும் பணி என தனித்தனியாக எந்த பட்டய சட்டம் பிரிச்சதுன்னா 1853 பட்டய சட்டம். இதுல முக்கியமா இருக்கிறது 2 வங்காளத்திற்கு தனி கவர்னர் நியமனம் எந்த பட்டய சட்டம் கூறுது, அரசு பணிகளில் போட்டித் தேர்வு மூலம் நியமிக்கும் முறை எந்த பட்டய சட்டம் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அடுத்து ரொம்ப முக்கியமா பார்க்க போறது என்னன்னா, இந்திய அரசு சட்டம் 1858. இது யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, கம்பெனி ஆட்சி, கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை முற்றிலுமா முடிவுக்கு கொண்டு இங்கிலாந்து அரசின் கீழ் இந்தியா முழுவதும் கட்டுப்பாடா, அதாவது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரே அரசியா அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்ததான் இனிமே கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் செய்யாது இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு முற்றிலுமாக கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்தனாலதான் இந்த சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம். ஓகேங்களா. அதே மாதிரி எதுக்குன்னா, இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, 1857 பெரும்புரட்சி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பெரும்புரட்சியால நிறைய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இந்திய மக்களுக்கும் இது நிறைய இழப்பீடுகள், பொருள் சேதம் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படும். ஓகேங்களா. நிறைய பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனைகளுக்காகலாம் இந்திய மக்கள் பிரிட்டிஷ் மீது ரொம்ப ஒரு அதிருப்தியா இருப்பாங்க. அதை குறைக்கிறக்கோசரம் இங்கிலாந்தின் நேரடி கட்டுப்பாட்டுல, அரசின் கட்டுப்பாட்டுல ஓரளவுக்கு சமாளிச்சு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்திய மக்களோட நம்பிக்கையை கொண்டு வரக்கோசரம் தான் பொதுவாகவே இந்த சட்டம் கொண்டு வர்றது. முக்கியமா கொண்டு வந்ததுக்கு காரணம் இது ஒரு காரணம். ஓகேங்களா. இது எப்ப கொண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டா 1858 ஆகஸ்ட் 2 இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய அரசு சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1858 ஆகஸ்ட் 2 சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. இந்த சட்டத்தை எங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதாவது நடைமுறை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 1858 நவம்பர் 1. ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் ப்ரீவியஸ்ல எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இது பேரு விக்டோரியா பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 1858 நவம்பர் 1 யாரு படிச்சாங்கன்னு கேட்டா, கானிங் பிரபு அலகாபாத் தர்பாரில் சட்டத்தை வெளியிட்டார். ஓகேங்களா. இது பேர் என்னன்னா விக்டோரியா பேரறிக்கை. அதாவது இந்திய அரசு சட்டம் 1858 இப்படிலாம் நாங்க நிர்வாகம் செலுத்த போறோம், இனிமே கம்பெனி ஆட்சி முற்றிலுமா முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாத்தையும் கூறுறாரு. அது எப்பனா 1858 நவம்பர் 1 அலகாபாத் தர்பாரில் சட்டத்தை வெளியிடுறாரு. ஓகேங்களா. இதை யாரு படிச்சாங்கன்னு கேட்டா கானிங் பிரபு அவர்கள் படிக்கிறாரு. இதுக்கு என்ன பேர்னா இன்னொரு பேரு விக்டோரியா பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேட் ரொம்ப முக்கியம், நவம்பர் 1 1858. அதே மாதிரி இந்தியாவில் கிழக்கிந்திய ஆட்சி முடிவு கொண்டு நிர்வாகம் நேரடியாக இங்கிலாந்து அரசின் கீழ் செயல்படுது. அதாவது சொல்றேன், இந்தியாவு மேல கிழக்கிந்திய கம்பெனி செலுத்தியிருந்த அத்தனை ஆதிக்கமும் முற்றிலுமா முடிவுக்கு இங்கிலாந்து அரசின் கீழ் இந்தியா முழுவதுமா அந்த கட்டுப்பாட்டுல வந்துடும். அதுதான் இந்த சட்டத்தோட முக்கிய நிதியே அதுதான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்திய கவர்னர் ஜெனரல் பதவி நம்ம பார்த்திருப்போம். இந்திய கவர்னர் ஜெனரல்னு பதவியை மாத்தினாங்க. வங்க கவர்னர் இதுல இருந்து இந்திய கவர்னர் ஜெனரல்னு பேர் மாத்தினாங்க. ஓகேங்களா. இதுல முதல் இந்த பதவி இந்திய வைசிராய் என பெயர் மாத்தினாங்க. எந்த சட்டப்படினா 1858 சட்டப்படி. அதாவது இந்திய கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை
இந்திய வைசிராய் என்று மாற்றப்பட்டது எந்த சட்டப்படினா 1850 சட்டப்படி. இதுல முதல் வைசிராய் யாருன்னா லார்டு கானிங். அவர் தான் இந்த சட்டப்படி இந்தியாவுல முதல் இந்திய வைசிராய் அப்படின்னா லார்டு கானிங் பிரபு. இந்த கானிங் பிரபு ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு வராரு. ஒண்ணு வந்து இந்த விக்டோரியா பேரறிக்கையை படிச்சவர் யாருன்னா லார்டு கானிங் 1858 நவம்பர் 1 அதே மாதிரி இந்தியாவின் முதல் வைசிராயும் இந்த கானிங் பிரபு தான். அதே மாதிரி இங்கிலாந்து அரசி இந்தியாவிற்கும் அரசியாக அறிவிக்கப்பட்டார் இந்த பேரறிக்கைப்படி. ஓகேவா? அதான் முற்றிலுமே கிழக்கிந்திய கம்பெனி நீக்கப்பட்டு அரசியோட கட்டுப்பாட்டு கீழே இந்தியா வந்து வந்துருச்சு. அதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு ரெண்டு குழு கொண்டு வந்தாங்க பார்த்தோம். அதாவது இந்திய நிர்வாகத்தை செயல்படுத்துறாங்க. அந்த நிர்வாகத்தை செயல்படுத்தும் போது அதுக்காக பாத்துக்கிறதுக்காக ரெண்டு குழு நியமிச்சாங்கல்ல, இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு. இந்த இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு கூட இந்திய வருவாயில இருந்து தான் காசு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம் ஒரு படை திட்டத்துல. இதோட வருவாய்க்கான அமௌண்ட்டும் வந்து நம்ம இந்திய வருவாயில இருந்து தான் தரணும். நாங்க இந்த ரெண்டு குழுக்களையும் இந்த சட்டப்படி நீக்கிறாங்க. 1858 சட்டப்படி நீக்கப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவிற்கு அயலுறவு செயலாளர், அதாவது வெளியுறவுமாங்க, இந்த காலத்துல வெளியுறவு செயலாளருமாங்க, இது அயலுறவு செயலாளர் நியமிக்கப்பட்டு 15 பேர் கொண்ட இந்திய கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான இது. இப்ப இந்தியாவிற்காக அயலுறவு செயலாளர் நியமிக்கப்பட்டனர் எத்தனை பேர்னா 15 பேரு. ஓகேங்களா? இது எப்ப எந்த சட்டப்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1858 சட்டப்படி ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு எப்போது நீக்கப்பட்டதுன்னா 1858 சட்டப்படி. இப்ப இந்திய அரசு சட்டம் 1858 முக்கியமா கூறுறத சில விஷயங்கள். இந்திய கவர்னர் ஜெனரலுங்கிற பதவிய இந்திய வைசிராய்னு மாத்துது. அந்த இந்தியாவின் முதல் வைசிராயானா லார்டு கானிங். ஓகேவா? இந்த கானிங் இன்னொரு முக்கியமான விஷயத்த பண்ணிக்கிறாரு. என்னன்னா இந்திய அரசு சட்டம் 1858 ஆகஸ்ட் 2 கொண்டு வராங்க. இதை வந்து அலகாபாத் தர்பார்ல போய் ஒருத்தர் படிச்சு வெளியிடுறாரு. அவர் யாருன்னா கானிங் பிரபு. அது எப்பன்னா 1858 நவம்பர் 1. அந்த படிக்கிறதுல என்ன சொல்றாருன்னா இந்தியாவோட கிழக்கிந்திய கம்பெனி கட்டுப்பாடு முற்றிலுமாக நீக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் கீழ் முழுவதுமாக இந்தியா வந்துருது. ஓகேங்களா? அததான் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் பாத்துறோம். அதே மாதிரி இங்கிலாந்து அரசு இந்தியாவிற்கும் அரசியாக அறிவிக்கப்பட்டார். இந்த அதே மாதிரி இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு அப்படிங்கிறத வந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா இந்திய அரசு சட்டப்படி 1858 ஏன்னா ஒரே குடையின் கீழ் வந்துருச்சு. அரசின் கீழ் வந்தனால இது தேவையில்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர் குழுவையும் கட்டுப்பாட்டு குழுவையும் நீக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவிற்காக அயலுறவு செயலாளர் நியமிக்கப்பட்டு எத்தனை பேர் நியமிச்சாங்க? 15 பேர் நியமிக்கப்பட்டு ஒரு கவுன்சில், இந்திய கவுன்சில் ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டது. அதே அந்த சட்டப்படினா 1857 சட்டப்படி. இதெல்லாம் எதுக்குன்னா இந்திய மக்களினோட ஒரு நற்பெயரை சம்பாதிக்கணும், அவங்களை வந்து ஓரளவு சமாதானப்படுத்தணும் தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்காக கொண்டு வராங்க. ஏன்னா பெரும்புரட்சி நடந்ததால கிழக்கிந்திய கம்பெனினாலதான் பெரும்புரட்சி ஏற்பட்டது. 1857 பெரும்புரட்சி. ஓகேங்களா? இதனால இந்திய மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருந்தனால இதெல்லாம் நீக்கணுங்கோசம்னா இந்த சட்டம் கொண்டு வந்து இத்தனையும் பண்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கிற கொஸ்டின் இதுதான். பேசிக்கா இந்த அரசு சட்டத்துல இருந்து எதிர்பார்க்கிற கேள்வினா கானிங் பிரபு அலகாபாத் இந்த சட்டத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா கானிங் பிரபு நவம்பர் 1. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா விக்டோரியா பேரறிக்கை. இல்லைன்னா இப்படி கேட்பாங்க, விக்டோரியா பேரறிக்கை எப்போது வெளியிடப்பட்டதுன்னா 1858 நவம்பர் 1. வெளியிட்டவர் யாருன்னா கானிங் பிரபு. அடுத்தது இந்திய கவர்னர் ஜெனரல் பதவி இந்திய வைசிராய் என மாற்றப்பட்டது. இந்தியாவின் முதல் வைசிராய் யாருன்னு கேட்பாங்க, லார்டு கானிங். அதான் பாக்குறோம். அதே மாதிரி நிர்வாக குழு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள் எந்த சட்டப்படி நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1858 சட்டப்படி நீக்கப்பட்டது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்திய வெளியுறவு செயலாளர் நியமிக்கப்பட்டு இந்திய கவுன்சில் ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் இந்த சட்டப்படி. எத்தனை பேர் அந்த கவுன்சில் இருந்தாங்கன்னு கேட்டா 15 பேர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதான் இந்தியா வந்து இங்கிலாந்தின் மொத்த அரசின் கீழ் மொத்தமா அரசின் கீழ் இங்கிலாந்துக்கும் அரசியா இந்தியாவுக்கும் அரசியா எந்த குடையின் கீழ் எந்த இந்திய அரசு சட்டப்படி கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டா 1858. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு இந்திய அரசு சட்டம். கண்டிப்பா ப்ரீவியஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கோங்க.